உலகம் முழுவதும் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன். முதலில் ஏப்ரல் மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்க்கும்போது, வியாழன் ரிஷபத்தில் உள்ளது, செவ்வாய் மிதுனத்தில் உள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் கடக ராசிக்கு செல்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். மீன ராசியை பார்த்தால் 5 கிரகங்கள் இணைந்திருக்கும். அதை பார்க்கும்போது மீனத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் உள்ளன. அதை பார்க்கும்போது 7ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதியில் புதன் கிரகம் முழுவதுமாக பின்தங்கிய நிலையில் இருக்கும். அதேபோல் சுக்கிரனும் செய்வார். முழுமையான பின்னடைவு நிலையில் இருக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதி சூரியன் முழுமையான பின்னடைவு நிலையில் இருக்கும். 14ஆம் தேதி மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு மாறுகிறார். ஆக இந்த ஏப்ரல் மாதத்திற்கு ஏற்றது. அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி வியாழன் மற்றும் சுக்கிரனுடன் சஞ்சரிக்கும் யோகத்தில் இருக்கிறார். 5 கிரகங்கள் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் உள்ளன. இந்த மாதம் உங்களை தொட்டது விலகும்? செய்த காரியங்கள் என்ன? அடையக்கூடிய பண்புகள் என்ன? உங்களுக்கு என்ன ராஜயோகம் தரும்? உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் கொடுக்க முடியும்? எது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க முடியும்? இந்த மாதம் குழந்தை பாக்கியம் இருக்கா? எது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க முடியும்? உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் என்றால், தொழில் தொடர்பான வளர்ச்சி அடைவீர்கள். வேலையில் இருப்பவர்கள் புதிய இடமாற்றம், பதவி உயர்வு, வாய்ப்புகள், திருமணம் தொடர்பான சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகள், வெளியூர் பயண யோகங்கள் போன்றவை இந்த மாதம் நன்மையை தரும். எனவே உங்கள் ராசி அதிபதியும் வியாழனும் பெயர்ச்சி யோகத்தில் இருப்பதால் இந்த மாதம் உங்கள் மனம், எண்ணங்கள், செயல்கள், திருப்திகரமாக இருக்கும். என்ன நடக்கும்? தெளிவான முடிவை எடுப்பீர்கள். நீங்கள் இதுவரை குழப்பத்தில் இருந்தீர்கள். நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கும் திறன் பெற்றிருப்பார்கள். என்ன ஒன்று பிடிவாதம் மேலோங்கும். நீங்கள் நினைத்ததை செயல்படுத்துவதில் சற்று தயக்கம் காட்டவும். சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் உங்கள் வீட்டின் அதிபதியான 2ஆம் அதிபதி செல்வத்தை கொடுத்து குடும்பத்தை நிலைநாட்டக்கூடியவர். உங்கள் வீட்டிற்கு அதிபதியான புதன் 11ஆவது வீட்டில் அமர்ந்து உங்கள் வீடு நன்றாக இருக்கும். அதில எந்த குறையும் இல்லை. பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வடிவில் வந்து சேரும். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் புதன் ராகுவுடன் இணைந்து இருக்கிறார். ஆவணத்தில் கவனமாக இருங்கள். யாருக்காகவும் ஜாமீனில் கையெழுத்திடக்கூடாது என்பதை ரிஷபம் ராசிக்காரர்கள் நினைவில் கொள்ளுங்கள். கணினி தொடர்பான விஷயங்களுக்கு நல்ல மாதம். உங்கள் முயற்சி பலனளிக்குமா? இது நிச்சயம் பலன் தரும். கடந்த மாதம் தடைப்பட்ட விஷயங்கள் எந்த காரணத்திற்காகவும், அதாவது உங்கள் எண்ணங்கள், செயல்கள் மற்றும் எண்ணங்கள், வெற்றிகரமான வாய்ப்புகள். இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை வளர்க்கும் திறன், அதாவது அசையும் அல்லது அசையாச் சொத்தை வாங்கும் திறன் இருக்கும். உங்களிடம், அதாவது ஆடை மற்றும் நகைகளை வாங்கும் திறன், அல்லது இடம் வாங்கும் திறன், அல்லது வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, இப்படி அனைத்து விதமான ஏற்பாடுகளும் சிறப்பாக இருக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களிடம் இதை ஏன் சொல்கிறேன்? அப்படியானால் அந்த வீட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் கிரகம் யார்? அப்படியானால் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உச்ச பலத்துடன் 11ஆம் இடத்தில் வலுவாக இருந்தால் தோஷ கிரகம் வலுவாக உள்ளது. அதே சமயம் 4ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்தில் இருந்தால் வீடு வாங்கும் திறன் உண்டு. வீடு வாங்கும் திறன், வீட்டை மாற்றுவது, இடம் வாங்குவது, விசேஷ விஷயங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம். சிலரை பார்த்தால் தொழில் ரீதியாக சொந்த ஊருக்கு வெளியில் பயணம் செய்யும் வாய்ப்புகள் உண்டாகும். குறிப்பாக இசை தொடர்பான எழுத்து, கதைகள் மற்றும் இந்த வகையான பொருள் தொடர்பான கட்டுரைகள். இந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்வமுள்ள ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை தரும் மாதமாக இருக்கும்.
குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் ரிஷப ராசிக்காரர்கள், இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும். குறிப்பாக இசை தொடர்பான எழுத்து, கதைகள் மற்றும் கட்டுரைகள். இந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்வமுள்ள ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை தரும் மாதமாக இருக்கும். வெற்றியைத் தரும் நல்ல மாதமாக இருக்கும். இதை ஏன் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் என்றால், இப்போது குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் குழந்தைகளின் ஸ்தானம் அல்லவா? ஏனெனில் அந்த இடத்தை பார்ப்பதன் காரணமாக 5ஆம் அதிபதியான புதன் பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து தனது வீட்டை பார்க்கிறார். 5 கிரகங்கள் அந்த 5ஆம் வீட்டை பார்க்கின்றன. அவை என்ன தடைகளை கொடுத்தாலும் 9 அதிர்ஷ்டங்களின் அதிபதி அதை பார்ப்பதால் நல்லது. அது சனியாக இருந்தாலும் அதிர்ஷ்ட அதிபதி அல்லவா? உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் அந்த சனி. சனி பகவானும் இதை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியும் பார்க்கிறார். குழந்தை பிறப்புக்கு காரணமான வியாழன் கிரகமும் இதை பார்க்கிறது. அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். அங்கே ஒரு மருத்துவ கிரகம் அமர்ந்திருக்கிறது. சிகிச்சை எடுத்து வருபவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இது. எனவே இதுபோன்று 5ஆம் வீடு ஒரு பழங்கால சுபஸ்தலமாகும். 5ஆம் வீட்டில் நல்ல காரியம் நடக்க வாய்ப்பு உள்ளது. கடந்த காலத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது. பிரிக்க முடியுமா? ஏதாவது பிரச்சனையை உருவாக்க முடியுமா? எனவே இப்படி இல்லாதவர்கள், இப்போது வரை அந்த எண்ணங்கள் இருந்ததால் இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் இப்போது அவற்றை கொடுக்கத்தான் தொடங்குவார்கள். அதைத்தான் சொல்கிறேன். 6இல் இருப்பவர் கடன், நோய் எதிர்ப்பு சக்தி, பகை, சச்சரவு, வழக்கு ஆகியவற்றை குறிக்கக்கூடியவர் அந்த சுக்கிரன். 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடியவர் 11ஆம். ஒரு இடத்தில் அமர்ந்து ஜல ராசிக்காரர்களுக்கு ஜலதோஷம் வரும்போது கடன் இருக்காது. அதாவது எதிர்ப்பு இல்லை, வழக்கு இல்லை, வெற்றி வாய்ப்பு உண்டு. கடனை அடைக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை இந்த மாதம் தரும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு, அதாவது உங்களுடன் இருப்பவர்களுக்கு எதிர்ப்புகள் ஏதும் இருக்காது. ஆனால் நீங்கள் அவர்களுடன் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விளைவுகள் இருந்து கொண்டே இருக்கும். இப்போது அந்த எதிர்ப்புகள் உங்களை விட்டு மறைந்துவிடும். உங்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள், அல்லது நீங்கள் அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்ல முடியும். இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். கடன் தொல்லை உள்ளவர்களுக்கு கடனை அடைக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உணர்வு மற்றும் வழக்கு தொடர்பான விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. உடல் நலம் தொடர்பான விஷயங்களில், அதாவது சில உடல்நலக் குறைபாடுகள், பிரச்சனைகள் போன்றவை இருந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த மாதம் 2 முதல் 7 வரை இருக்கும். நாம் இப்போது திருமணம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். 7வது வீட்டை பார்க்க வேண்டும். 7வது வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். அந்த குரு பார்த்தால் கோடி பலன்கள் என்று சொல்வோம். எனவே அந்த வகையில் குரு பகவான் திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். இதுவரை சனி பார்த்து வந்ததால் நல்ல ஏற்பாடாக அமையும். எங்கிருந்தாலும் சனி பார்க்கிறார். அது ஒரு தடையாக இருந்து ஒரு அறிகுறியை ஏற்படுத்தும். அதனால் கடந்த 2.5 வருடங்களாக 7ஆம் வீட்டை சனி பார்த்து சில குறைகளை கொடுத்து வருகிறேன் என்று சொல்லுவேன். அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் கொடுக்கலாம், அல்லது திருமண வரதட்சணையை பார்த்து சில தடைகளை கொடுக்கலாம். இப்போது ஒரு வகையில் எல்லாம் தீர்ந்து இருக்கும். அதாவது சரியான பொருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட குணம் கொண்ட இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த ஏப்ரலில் இருந்து பலருக்கு திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கும். நீங்கள் இந்த குரு பகவானை பார்க்கிறீர்கள். அந்த 8ஆம் வீடு என்பது வேதனை மற்றும் வேதனையான இடம் என்று விவரிக்க முடியும். 8ஆம் இடமும் அப்படித்தான் என்று சொல்லுவேன். அதனால் இந்த 8ஆம் இடத்தை லக்னாதிபதியான சனி பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்புறம் வேலையில் கொஞ்சம் பிரஷர். அதனால இந்த மாதம் லாபம் வரும், என்னன்னு சொல்ல முடியாது. அதுதான் நிச்சயம் அதிர்ஷ்டஸ்தானம். குரு பகவான் நல்ல அமைப்பு, நல்ல பாக்கியம், குழந்தை பாக்கியம், தனிப்பட்ட பாக்கியம், வேலை பாக்கியம் ஆகியவற்றை பார்க்கிறார். நீங்கள் எந்த அதிர்ஷ்டத்திற்காக உழைக்கிறீர்களோ, எந்த அதிர்ஷ்டத்தை மனதில் நினைத்துக்கொண்டு குலதெய்வத்திற்காக உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து வழிபடுங்கள். இது உங்களுக்கு ஒரு வகையில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வழிவகுக்கும். குழந்தைகள் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள்.
குழந்தைகள் நன்றாக படிக்கும் சூழ்நிலையை உருவாக்கும். முழு சிந்தனையோடு படிப்பவர்களுக்கு நல்லது நடக்கும் இயல்பு உண்டு. 9ஆம் இடம் பாக்கியம் அல்லவா? அப்போது குலதெய்வத்தின் அருள் உண்டு. அதே சமயம் பார்த்தால் வெளிநாடு செல்லும் பாக்கியமும் உண்டாகும். ஆராய்ச்சித் துறையில் இருப்பவர்கள், அதாவது வானியல் தொடர்பான ஒரு ஆராய்ச்சி, அதாவது ஒரு புதிய பேட்டர்னின் கண்டுபிடிப்பு, ஒரு புதிய வகையான வித்தியாசமாக செயல்படுவார்கள். இம்மாதம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இம்மாதம் 10ஆம் வீட்டைக் கொண்டவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். 11ஆம் வீடு லாபஸ்தானமான வீடு. இதுவரை வேலை பார்த்த ரிஷபம் ராசிக்காரர்கள் பலர் போதும். உங்கள் சொந்த வணிகத்தை ஏன் நிர்வகிக்க கூடாது? அதை நீங்களே செய்யக்கூடாதா? இதை செய்யும். அத்தகைய ஆசைகளை உங்களுக்கு தரும் மாதமாக இருக்கும். பிறகு சொந்த தொழில் செய்ய உத்வேகத்தை அளிக்கும் மாதம். அவ்வாறு செய்ய விரும்புபவர்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இதற்கான கொடுப்பின்னை உள்ளதா என்று பாருங்கள். ஆனால் நிச்சயமாக இந்த மாதம் ஒரு நல்ல யோசனையை உருவாக்கும் உங்களுக்கு. அதாவது வேலையில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள். புரியாதவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பதில் அளித்து உங்களை பாராட்டலாம். சிலருக்கு புகழ், பட்டம், பதவி, கௌரவம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. அதே சமயம் சுக்கிரனுடன் தொடர்புடைய கலைகளில் இருக்கும் அனைத்து ரிஷப ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நல்ல விஷயங்கள் இருக்கும். நல்ல செய்தி வரும். நல்ல ஒரு தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அப்படி எடுத்துக்கொண்டால் உங்கள் குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த 5 கிரகங்களும் உங்களின் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குலதெய்வத்தின் அருள் கூடும். குலதெய்வத்தை வழிபட்டுச் சென்றால் சகல சுபகாரியங்களும் நடக்கும் நல்ல மாதமாக அமையும். இதில் மாற்றுக் கருத்து இல்லை. ஜோதிட ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்தின் பொதுவான பலன்களை இப்போது பார்த்தோம். எங்களுக்கு ஒரு துல்லியமான முடிவு தேவை. அப்படியானால் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆதிக்கம் பெற்று இருக்கு? இந்த கிரகங்கள் எத்தனை டிகிரிகளில் அமர்ந்திருக்கிறார்கள்? இப்போது தற்போதைய தசாபுத்தி மற்றும் நுணுக்கம் மூலம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களது ஜாதகத்தில் கிரகங்களின் அடிப்படையில் விதி கொடுப்பினை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கலாம். 2025இல் சொந்தமாக தொழில் தொடங்கலாமா? அப்படியானால் சொந்தமாக எப்போது தொழில் தொடங்கலாம்? எந்த படிப்பு படிப்பது நல்லது? எந்த படிப்பு படித்தால் நம் எதிர்காலம் நன்றாக இருக்குமா? திருமணம் தடைபடுகிறது. நமக்கு எப்போது திருமணம் நடக்கும்? குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும்? நம் வீட்டை எப்போது கட்டலாம்? பதவி உயர்வுகள் கிடைக்குமா? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதில்களை நம்மால் அளிக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு விதத்தில் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். 8 நம்புகிறேன். நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.